உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சோழன் என்னதான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணியிருந்தாலும் நிலா கிட்ட ஆசைப்பட்ட எதுவுமே கிடைக்காம இப்போ தான் கல்யாணம் நடந்து ஒன்றா அவர் என்னெல்லாம் மனசில் நினச்சிருந்தாரோ அதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு விஷயத்த பண்ணும்போது பல்லவன் அதை புரிஞ்சிக்காம ஒரு விஷயத்த பண்ணுறது இன்னும் அவருக்கு கோவத்தை அதிகரிக்குது. அந்த கோவத்தை வெளிக்காட்ட தெரியாமல் தான் அவரும் அந்த மாதிரி பண்ணிட்டு அவரோட வாய் வார்த்தையாலேயே இங்கேருந்து கிளம்பி போய் கடைசியில் எல்லாருக்கும் கஷ்டமாக தான் திரும்புகிறாங்க. இந்த இடத்துல சோழனை பொறுத்த வரைக்கும் நிலா கூட நம்மளை புரிஞ்சிக்கலையே அப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே கஷ்டமாகுது. ஏன்னா நான் பாரு நிலா, நான் எப்படி சொல்கிறேன், அண்ணன் என்ன மாதிரி புரிஞ்சுட்டு போகுது பார்த்தியா அப்படின்னு சொல்லும்போது நிலாவும் கூட சேர்ந்துக்கிட்டு ஆமாம் அண்ணன் சொல்கிறதுல என்ன தப்பு, நீங்கள் ஏன் சோழன் அப்படி சொன்னீங்க, அவன் பாவம் தானே அப்படிங்கிறாங்க. என்ன நிலா நீ பேசிகிட்டு இருக்க, அவன் பாவமா, அவனுக்கு தெரியுமா தெரியாதா, நம்ம புதுசாக கல்யாணம் ஆகி ஹனிமூனுக்கு வந்திருக்கோம், நைட்டு அந்த நேரத்தில் வந்து ரூம்குள்ளே வந்து அவ்வளோ நேரம் உட்காந்துட்டு இருக்கான், அவனும் கிளம்பலை, நானாக வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு போய் விடுறேன், சரி அதுதான் சரி ஏதோ பண்ணிட்டான்னு பார்த்தா இப்போவும் சரி அடுத்த நாள் கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்போ கூட வந்த இடத்துல நிம்மதியாக இல்லை விடாமல் அவன் பாட்டுக்கு போய் எங்கேயோ காணாம போயிட்டு இதெல்லாம் தேவையானிலா, இதுக்கு தான் நான் சொன்னேன் 2 பேர் மட்டும் வரலான்னு, நம்ம 2 பேர் மட்டும் வந்திருந்தோம்னா ஜாலியாக நம்ம பாட்டுக்கு இருந்துட்டு போயிருக்கலாமா, இப்போ அவனை தேடிட்டு சுற்றிட்டு அந்த ஒரு இதில் தான் நான் சொன்னான், அண்ணனும் புரிஞ்சுக்காமல் பேசிட்டு போகுது, நீ அதுக்கும் மேலே ஆமாம் நீ என்னை பார்த்து என்ன தான் நினச்சிட்டு இருக்க, எப்போ பார்த்தாலும் உங்ககிட்ட நீ எது சொன்னாலும் சரி நிலான்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பின்னாடியே வரதுனால என்னை ரொம்பவும் நீ அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டல, என் கூட வரதுக்கு போர் அடிக்குதுங்கிற, அப்புறம் என்னை ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்க, அதுவும் அண்ணன் ஒன்று சொல்லிடுச்சுன்னா அவர் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தாங்கிற, அப்படின்னா என்னை பற்றி நீ ஒரு ஒய்ஃபாக இருந்து ஒன்று கூட புரிஞ்சுக்கலனா என்ன நிலா நீ பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த இடத்துல சோழன் வந்துட்டு மனசில் இருக்க எல்லாத்தையும் சொல்லும்போது நிலாவுக்கு அது கஷ்டமாக இருந்தாலும் நான் ஏதோ அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்கேன்னு சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவத்தில் விறுவிறுன்னு ரூமுக்கு வந்துடுறாங்க. ரூமுக்கு வந்த நிலாவுக்கு இதுக்கு மேலே இங்கே இனிமேல் இருக்கவே கூடாது, இவரே கடுப்பாக பேசுகிறாரு, இனிமேல் இங்கேருந்து என்ன பண்ணுறது, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி கோவத்திலே உட்காந்துட்டு இருக்காங்க. சோழன் வந்து என்ன தான் வந்துட்டு ஒரு மாதிரி சமாதானப்படுத்தணும்னு நினச்சாலும் அவருக்கு ஒரு சைடு கோவம் இருந்துட்டு தான் இருக்குது. யாருமே இப்படி என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்களே, எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கணுங்கிறது ஆசை தான், ஆனாலும் புதுசாக கல்யாணம் பண்ணியிருக்கோம், ஒரு ஹனிமூனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி வரும்போது அப்போ கூட ஒரு தனியாக ப்ரைவசி கொடுக்கலன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி அங்கே அவர் ஒரு சைடு தனியாக உட்காந்துட்டு இருக்காரு. சேரன் அந்த சைடு பார்த்தா பல்லவனை வந்துட்டு ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு திட்டுறாரு, ஏண்டா உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடா, என்னடா காலேஜுக்கு போகிற, ஏதோ ஸ்கூல் படிக்கிற பையன் மாதிரி இப்படி நடந்துக்கிற அப்படிங்கிறாங்க. அண்ணா நான் வேணும்லாம் பண்ணலண்ணே, நான் பாட்டுக்கு அப்படியே ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டு போனேண்ணே, பாதை மாதிரி எங்கிட்ட போயிட்டேண்ணே, எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. உன்னை யார்டா தனியாக போக சொன்னது அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீ என்னடானா சந்தாக்கா கிட்ட ஃபோனில் பேசிட்டு நீ இந்த சைடு போயிடுற, ஏன் பாண்டியன் என்னடானா வானதியை காட்ட பேசிட்டு அது ஒரு சைடு போயிடுது, எனக்கு போர் அடிக்காதா, சரி அன்னி கூட பேசலான்னு போனாலும் சோழண்ணன் கூடவே இருக்கு, ஏதாவது நான் போய் பக்கத்தில் போய் பேசலான்னு போனாலும் அது என்னை பார்த்து முறைக்குது, என்ன தான் பண்ண சொல்கிறீங்க, தனியாக இருந்தால் எனக்கு போர் அடிக்காதா, அதனால தான் இப்படியே நான் ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டு இப்படியே போயிட்டே இருந்தேன், கடைசியில் எப்படி போனேன்னு எனக்கு தெரியலண்ணே, அப்படியே ஒரு நிமிஷம் நான் பயந்துட்டேன் தெரியுமா, சரி பாண்டியனை என்னை கண்டுபிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு நான் இங்கேருந்து வரேன், வந்த உடனே சோழன் என்னடா என்னை அப்படி போட்டு அடிக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாண்டா அவன் அடிக்க தான் செய்வான், ஏன்னா அவன் நம்மளை வீட்டிலேயே வர வேணான்னு சொன்னான், இருந்தாலும் நிலா பிடிவாதமாக நம்மளும் வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டதுனால தான் அவன் ஒத்துக்கவே செஞ்சான், அதெல்லாம் உனக்கு தெரியும் தானே அப்படிங்கிறாங்க. அண்ணே அதெல்லாம் எனக்கு புரியுதுண்ணே, ஆனால் நான் ஏதோ வேணும்னு பண்ண மாதிரி ஏன்னா எல்லாரும் என்ன இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் ஒரு சைடு சொல்கிறாரு. பாண்டிக்கு இதை பார்க்குறதுக்கே பாவமாக இருக்குது, அண்ணே விடுண்ணே அவன் என்னென்ன பண்ணுவான், தெரியாமல் தானே போயிட்டான் அப்படிங்கிறாங்க. டே என்னடா தெரியாமல் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இருக்க, அவனுக்கு என்ன வயசாகுது, காலேஜுக்கு போகிறான், ஏன் அந்த பொண்ணை லவ் பண்ணிவிட்டு தனியாக பேசணுங்கிறக்காக அவ்வளோ தூரம் அங்கெல்லாம் போய் அவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சே, இவ்வளோலாம் யோசிக்கிறவனுக்கு அவங்க புதுசாக கல்யாணமானவங்க தனியாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்கன்னு அவனுக்கு தெரியாதா, உன்னை யாரா நேற்று நைட்டு அவங்க ரூமுக்கு போக சொன்னது அப்படிங்கிறாங்க. பல்லவன் அப்படியே பார்த்துட்டு என்னையவே குறை சொல்லுங்கள், நீ என்னடானா இந்த சைடு என் பக்கத்தில் படுத்துட்டு நீ சந்தாக்கா கிட்ட பேசிகிட்டு இருக்க, இந்த சைடு பாண்டியன் என்னடானா இந்த சைடு அது படுத்துட்டு ஃபோனில் பேசிகிட்டு இருக்கு, நடுப்பற நான் ஒருத்தன் படுத்திருக்கேனே, என்னை பற்றி ஏதாவது யோசிச்சிங்களா நீங்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் 2 பேருக்குமே புரியுது, அப்போது நம்ம பேசினதுனால தான் இவன் எழுந்து போயிருக்கானோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சங்கடமாகுது. பாண்டி அப்படியே யோசிச்சுட்டு டே சாரிடா, சரி நான் சும்மா சாதாரணமாக தானடா பேசிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. அண்ணே நீங்கள் பேசுகிறதெல்லாம் நான் தப்புன்னு சொல்லலைண்ணே, எனக்கு ஒரு மாதிரி போர் அடிச்சிச்சு, தூங்கலான்னு பார்த்தாலும் 2 பேரும் 2 சைடு பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கு தூக்கமும் வரல, சரி அங்கேயாவது போகலாமேன்னு நான் ஒரு யதார்த்தமாக தானே போனேன், மற்றபடி வேறு எதுவும் நினச்சி நான் போகலை அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் இந்த இடத்துல அழுகவே ஆரம்பிச்சிடுறாரு. இதை பார்த்ததும் சேரனுக்கு அப்படி ரொம்ப கஷ்டமாக போகுது. டே பல்லவா அழுகாதடா அப்படின்னோடனே போனேன், யாருமே என்னை புரிஞ்சுக்கல, எல்லாரும் ஆளாளுக்கு ஃபோன் பேசிட்டு போயிடுறீங்க, நான் என்ன பண்ணுவேன், எனக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு தானே நான் போனேன், வழி தெரியாமல் நானாக போனதுக்கு அது கூட நான் வேணும்னு பண்ண மாதிரி சோழன் என்னை அடிக்குதில்ல அப்படிங்கிறாங்க. சரி விடுறா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சமாதானம் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா நிலா கரெக்டாக ரூம்குள்ளே வராங்க.
பல்லவா அப்படிங்கிறாங்க. அண்ணி சாரி அண்ணி, நான் எதுவும் வேணும்னு பண்ணல அண்ணி அப்படிங்கிறாங்க. டேய் எனக்கு புரியுதுடா, நான் உன்னை ஒன்றுமே சொல்லலையேடா அப்படிங்கிறாங்க. இல்லை அண்ணி, சோழனை நான் ஏதோ வேணும்னே பண்ண மாதிரி என்னை அடிச்சிருச்சுல்ல அண்ணி அப்படிங்கிறாங்க. டேய் விடுடா, அவர் தான் ஏதோ கோவத்தில் பேசிட்டாருன்னா நீயும் ஏன்டா அதை பெருசாக எடுத்துக்கிற, உன் அண்ணன் தானே அடித்தாரு அப்படிங்கிறாங்க. இல்லை அண்ணி, நேற்று நைட்டு நான் ரூமுக்கு வந்தது கூட இதோ சேரண்ணனும் பாண்டியண்ணனும் என்னை திட்டுறாங்க. இவங்க 2 பேரும் ஃபோன் பேசிகிட்டு இருந்தனால எனக்கு தூக்கமே வரல அண்ணி, எனக்கு ஒரு மாதிரி போர் அடிச்சுது, அதனால தான் சரி உங்கள் கூடயாவது பேசிகிட்டு இருக்கலான்னு வந்தேனே தவிர வேறு எதுவும் நான் இது பண்ணி வரல அண்ணி, என்னை மன்னிச்சிருங்க அண்ணி அப்படிங்கிறாங்க. இதை பார்த்ததும் அப்படியே நிலாவுக்கு கஷ்டமாக போகுது. டே பல்லவா பரவாயில்லடா விடுடா அப்படிங்கிறாங்க. இப்போது சோழனை மேலே கோவமாக இருக்கும்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவர் கோவத்தை கொண்டு போய் எங்கேயாவது குப்பையில் தான் போடணும் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக சோழனும் வராரு ரூம்குள்ளார. இப்போ குப்பையில் தான் போடணும் அப்படின்னு சொன்ன உடனே சோழனுக்கு இன்னமும் அதிகமாக கோவம் வருது. வந்து பார்த்துட்டு எல்லோரும் மீட்டிங் போட ஆரம்பிச்சிட்டிங்கள, பாசமலர்லாம் சேர்ந்து ஒன்றா பேசுகிறீங்களா, அது எப்படி உங்களுக்கெல்லாம் கோவம் வந்தால் ஒரு நியாயம், எனக்கு கோவம் வந்தால் மட்டும் அதை கொண்டு போய் நீங்கள் குப்பையில் போடுவீங்க அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் இன்னும் கோவமாக கத்தும்போது பாண்டி போயிட்டு டே என்னடா இன்னும் உனக்கு கோவம் குறையிலையா, ஏன்டா அப்படி பேசிகிட்டு இருக்க, அவன் பாவண்டா தெரியாமல் ஏதோ போயிட்டான்டா, எங்கள் மேலேயும் தப்பு இருக்குது, நான் வானதி ஃபோன் பண்ணாலேன்னு பேசிட்டு போயிட்டேன், அங்கிட்டு சேரண்ணனும் அவங்க கூட பேசிட்டு போயிடுச்சு, அவன் தனியாக இருக்கிறதுனால அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிருக்கான்டா, அப்படியே வழி மாறி போயிட்டான், அதுக்கு போய் நீ போட்டு அவனை அப்படி அடிச்சிட்டியடா அப்படிங்கிறாங்க. என்ன அடிச்சேங்கிறத மட்டும் சொல்லுங்கள், அவன் காண போனோடனே எனக்கு மட்டும் கஷ்டமாக இருக்காதா, நானும் பதறி போய் தானே தேடினேன், அவனை பார்த்த உடனே எப்படிடா இது கூடவா உனக்கு தெரியாது, இப்படி வழி மாறி போகிற அளவுக்கு நீ என்ன சின்ன குழந்தையாங்கிற மாதிரி அந்த கோவத்தில் தாண்டா நான் அவனை போட்டு அடித்தேன், ஆனால் அதுக்குள்ளே அண்ணன் என்ன சொல்லிருச்சு, இனிமேல் அவன் அவங்கள தொந்தரவு பண்ண மாட்டாங்கிற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு போகுது அப்படிங்கிறாங்க. ஆமாண்டா அண்ணன் சொல்லிச்சு தான், எதனால் சொல்லிச்சு அப்படிங்கிறாங்க. என்னடா பாண்டி நீயும் இப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. வேறு எப்படிடா பேசுறது, நீ என்ன சொன்ன, இதுக்கு தான் நம்ம 2 பேர் மட்டும் வரணும்னு சொன்னேன், நீ தான் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வரலான்னு சொன்னேன்னு சொல்லிட்டு நீ அவங்கள திட்டலையா அப்படிங்கிறாங்க. அப்படியே சோழனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அது ஏதோ கோவத்தில் டக்குன்னு சொல்லிட்டேன்டா, ஆனால் அதுக்காக அவன் பாசம் இல்லாமலாம் இல்லைடா, அவன் காணா போயிட்டானேங்கிற பதட்டம் எனக்கும் தானே இருந்துச்சு, அந்த கோவத்தில் தான்டா நான் ஏதோ சொல்லிட்டேன், ஆனால் யாருமே நான் ஏன்டா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் இப்போ ஒரு சைடு அப்படியே ஒரு மாதிரி உட்காரும்போது நிலாவுக்கு பார்க்கறதுக்கே கஷ்டமாக இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு நிற்கும்போது சேரன் போகிறாரு. டே சோழா, நான் ஏதோ ஒரு இதில் சொல்லிட்டேன்டா, ஆனால் நான் எதுவும் தப்பாக சொல்லலையே, அவன் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டான்னு தானடா சொல்லிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா தொந்தரவு பண்ண மாட்டான்னு நீ சொன்னினா சாதா நேரத்தில் நீ சொல்லியிருந்தீங்கன்னா பரவாயில்லண்ணே, ஆனால் நான் அவனை ஒரு மாதிரி கோவத்தில் அடிச்சிட்டு இருக்கும்போது அவன் எங்களுக்கு தொந்தரவாக இருக்காங்கிற மாதிரி நான் ஏதோ நினச்சிட்ட மாதிரி நீ பேசினதானே, அதுதானே எனக்கு கஷ்டமாக போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லைடா, நீ வீட்டில் இருந்தே எங்களை வர வேணான்னு சொன்னேன், இங்கே வந்ததுக்கப்புறமும் இவன் நேற்று நைட்டு வேறு உங்கள் ரூமுக்கு வந்துட்டான்னு சொல்லிட்டு அதுவே நீ கோவப்பட்டியா, இப்போவும் அந்த மாதிரி ஆயிடுச்சேன்றனால நீ எதுவும் அவன் மேலே கோவத்தில் இருக்கியோன்னு நினச்சி நான் அப்படி சொன்னேன்டா அப்படிங்கிறாங்க. இதுதான் பிரச்சனையே, வீட்டில் இருக்க யாருமே என்னை புரிஞ்சிக்கவே மாட்டீங்கல்ல, ஏதோ நிலாவும் என்னை புரிஞ்சிக்காம அவளும் சேர்ந்துட்டு நீ சொன்னதான் கரெக்டுங்கிற மாதிரி நான் சொன்னது தான் தப்பு, எதுக்கு நீங்கள் அப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவளும் என்னை திட்டுறா. அவளை என்னென்ன சொல்கிறது, அவள் வீட்டுக்கு வந்து என்ன ஒரு வருஷம் இருக்குமா என்னை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ தான் என்கிட்ட பேச பழகவே புரிஞ்சுக்கவே ஆரம்பிக்கிறா, அவள் பேசுகிறதெல்லாம் கூட நான் விட்டுருவேனே, ஆனால் நீ நான் குழந்தையிலேருந்தே நீ தான் என்னை வளர்த்த, நீ கூட என்னை புரிஞ்சிக்கல போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழனும் அழுக ஆரம்பிச்சிடுறாரு. சேரனுக்கு அப்படியே கஷ்டமாக போகுது. போயிட்டு அப்படியே சாரிடா சோழா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது பாண்டியும் போயிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாரு. இதை பார்த்ததும் பல்லவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. அண்ணே அப்படின்ட்டு அழுதுகிட்டே போகிறாரு. அப்போ அப்படியே சோழன் பார்க்கும்போது சாரிண்ணே, நான் எதுவும் வேணும்னு பண்ணலண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போய் பேசும்போது சரிடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 4 பேருமே சேர்ந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நிலாவுக்கு இதை பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. அப்படியே நின்றுட்டே இருக்கும்போது இப்போ சேரன் திரும்பி பார்த்துட்டு நிலா தப்பாக எதுவும் நினச்சிக்கலப்பா நீ அப்படிங்கிறாங்க. ஆனால் என்னென்ன திரும்ப திரும்ப அதையே கேட்டுட்ருக்கீங்க, நான் எதுக்குன்னே தப்பாக நினைக்க போகிறேன், நான் தானே ஆசைப்பட்டு உங்களை எல்லாரையும் வரணும்னு சொல்லி நான் கூப்பிட்டேன், நேற்று நைட்டு கூட நம்ம அந்த கேம்ப் ஃபயரில் ஆடிட்டு இருக்கும்போது எவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு, நம்ம எல்லோரும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கும்போது, இதே நாங்கள் 2 பேர் மட்டும் வந்திருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் வந்துட்டு உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்க தானே முடியும், ஆனால் எல்லோரும் சேர்ந்து இப்படி குடும்பமாக என்ஜாய் பண்ணுறதுங்கிறது கிடைக்காதுல்ல, அதனால தானே நான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு புரியுதுப்பா, எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும்னு நீ நினைக்கிற, ஆனால் நீங்கள் புதுசாக கல்யாணம் ஆகிருக்கீங்க, நீங்கள் 2 பேர் போகணும்னு நாங்கள் நினச்சோம், அவ்வளோதான்ப்பா அப்படிங்கிறாங்க. சரிண்ணே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி சோழன் நம்ம கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படியே சோழன் பார்த்துட்டு என்னென்னலா கிளம்பலாமா, இப்போ நான் சொன்னதுனால தானே நீ கிளம்பணும்னு சொல்கிற அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லை சோழன், போதும் அதான் சுற்றி பார்க்குற இடம்லாம் சுற்றி பார்த்தாச்சு, அப்புறம் என்ன நம்ம போகலாம் வீட்டுக்கு அப்படிங்கிறாங்க. இப்போ பல்லவன் பார்த்துட்டு அண்ணி பரவாயில்ல அண்ணி, நீங்கள் கூட இருந்துட்டு வாங்க, நாங்கள் வேணால் கிளம்புறோம் அப்படிங்கிறாங்க. டேய் பல்லவா அப்படியே வாயிலே போட்டேன்னு வச்சுக்கோ, என்ன இப்போ நீங்கள் மட்டும் கிளம்புறீங்கன்னா நாங்கள் மட்டும் இங்கே உட்காந்துட்டு இருக்கதா அப்படிங்கிறாங்க. சேரன் பார்த்துட்டு இல்லைப்பா, நீங்கள் ஒரு 2 நாள் தனியாக இருந்துட்டு வருவீங்கல்ல, சோழனும் அதானே ஆசைப்பட்டான், நாங்கள் கூட கிளம்புறோம்ப்பா, நீங்கள் ஒரு 2 நாள் இருந்துட்டு வரீங்களா அப்படிங்கிறாங்க.
இல்லைண்ணே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கிளம்பணுண்ணே, போகலாம். அங்கே எனக்கு வேலை இருக்குல்ல, ப்ராஜெக்டை நான் முடிச்சாகணும். நம்ம ஜாலியாக 2 நாள் என்ஜாய் பண்ணிட்டோம்ல, போதுண்ணே நம்ம கிளம்பலாம் அப்படின்ட்டு. சோழன் நம்ம கிளம்பலாமா அப்படிங்கிறாங்க. அப்படியே ஒரு மாதிரியே பார்க்குறாரு சோழன். நான் ஒன்றும் கோவத்துலலாம் சொல்லலை, நிஜமாக தான் சொல்கிறேன், நம்ம கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படியே ஒரு மாதிரியே இருக்கும்போது சேரன் பார்த்துட்டு, டேய் என்னடா சோழா, உனக்கு இன்னும் ஒரு நாள் இருக்கணும்னு இருக்கா அப்படிங்கிறாங்க. அதான் எல்லாரும் முடிவு எடுத்துட்டிங்களே, அதுக்கப்புறம் என்ன, போகிறதுனா போகலாம் அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா இப்படி பேசுகிற, வந்தது வந்துட்டோம், சந்தோஷமாக திரும்பி கிளம்பி போகணுண்டா. நீ சொல்லு, இன்னும் ஒரு நாள் இருந்துட்டு போகலாமா, நாளைக்கு வேணால் போகலாமா அப்படிங்கிறாங்க. அதை அங்கே கேட்டு சொல்லுண்ணே, நானா வேலை இருக்குன்னு சொன்னேன், அதோ மேடம் தான் வேலை இருக்குன்னு சொல்கிறாங்க, அங்கே கேட்டு சொல்லு அப்படிங்கிறாங்க. இப்போ பார்த்துட்டு, நிலா இன்னும் ஒரு நாள் வேணால் இருந்துட்டு போகலாமாப்பா அப்படிங்கிறாங்க. அப்படியே ஒரு மாதிரியே சோழனை பார்த்து முறைக்கும்போது, பாருண்ணே இப்போ கூட என்னை பார்த்து முறைச்சிட்டு தான் நிற்கிறா அப்படிங்கிறாங்க. ஏப்பா நிலா அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே, நான் நீங்கள் பேசுனது கரெக்டு தான் நான் சொல்லும்போது என்கிட்ட எப்படி மூஞ்சியை காட்டினார் தெரியுமா, நான் ஏதோ அட்வைஸாக பண்ணிகிட்ருக்கிறேன் அவருக்கு, அவர் ஒழுங்காக இருந்தால் நான் எதுக்காக அட்வைஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படியே சோழனை பார்த்துட்டு, இல்லை நிலா நீ கூட புரிஞ்சிக்கல, அண்ணன் தான் புரிஞ்சிக்காமல் தப்பாக சொல்லிட்டு போகுது, ஆனால் நீயும் சேர்ந்துட்டு அந்த மாதிரி சொல்கிற அப்படிங்கிறாங்க. நான் சொன்னேன்னா எதனால் சொன்னேன், நீங்கள் எப்போ பாரு அவன்கிட்ட ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கீங்க, நம்ம ரூமில் தனியாக தானே இருக்கோம், நமக்கான ப்ரைவசி ஏதாவது போகுதா, அவன் ஏதோ யதார்த்தமாக நேற்று வந்துட்டான், இன்றைக்கி காணா போனதும் அவனை வேணும் நான் பண்ணான், அதுக்காக நீங்கள் அப்படிலாம் பேசுவீங்களா அப்படிங்கிறாங்க. சரின்னு சோழனை போயிட்டு, சரி சாரி நிலா அப்படிங்கிறாங்க. என்ன சாரி, போங்க ஒன்றும் தேவையில்ல அப்படிங்கிறாங்க. சரி இப்போ உனக்கு என்ன பண்ண நீ ஜாலியாகுவ அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் பண்ண தேவையில்ல அப்படின்றாங்க. சரி இப்போ என்ன, இப்போ உனக்கு இப்போவே கிளம்பணுமா அப்படிங்கிறாங்க. அது அண்ணன்கிட்ட கேளுங்க அப்படிங்கிறாங்க. எப்பா சாமி, உங்கள் பாசமலர் கதைக்குள்ளார நான் வரல, 2 பேரும் முடிவு பண்ணி ஒரு நல்ல முடிவாக சொல்லுங்கள், நான் ரூமில் வெயிட் பண்ணுறேன், என்னென்னு பேசி முடிவு எடுத்துகிட்டு நீ வா அப்படின்னு சொல்லிட்டு நேராக சோழன் ரூமுக்கு போயிடுறாரு. இப்போ இங்கே போன உடனே சேரன் பார்த்துட்டு, என்னப்பா அவன் அப்படி சொல்லிட்டு போகிறான், ஏன்ப்பா அப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. உடனே நிலா சிரிக்க ஆரம்பிச்சிட்டு, விடுங்கண்ணே அதெல்லாம் அவர் சரியாயிருவார், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரிண்ணே அப்போ நம்ம நாளைக்கு இருந்துட்டே கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொன்ன உடனே, பல்லவா சரிடா ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பிட்டு தூங்குங்க, நம்ம காலையில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நிலா நேராக அங்கே ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போனால் சோழன் உம்முன்னு உட்காந்துட்டு இருக்கும்போது இப்போ நிலாவே போய் அங்கே சோழனுக்கு சமாதானம் பண்ணுறாங்க. ஸோ இந்த 2 நாளும் வந்துட்டு நிலாவை சந்தோஷமாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு சோழன் ஒன்று பண்ணார். இப்போ அவர் கோவமாக இருக்காரு அப்படிங்கும்போது இப்போ நிலா போயிட்டு ஒரு வாட்டி அப்படியே சமாதானம் பண்ணுற மாதிரி இருக்க போகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.